அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம் அனைவருடைய கடமையும் உரிமையும். கண்டிப்பாக வாக்களிப்போம். இந்த காணொலியில காட்பாடி சட்டமன்ற தொகுதியில யார் யார் வேட்பாளராக நிற்கிறாங்க, அங்கே போட்டி எப்படி இருக்கு, யாருக்கான களமாக இருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். காட்பாடியும் துரைமுருகனும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 8 முறை அங்கே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். வேட்பாளராக யார் யார் களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவின் சார்பில் துரைமுருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே 8 முறை இங்கே வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். அதிமுகவின் சார்பில் அமைப்பு செயலாளர் வி ராமு அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொறியாளர் திருக்குமரன் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் டாக்டர் எம் சுதாகர் அவர்கள் போட்டியிடுகிறார். இவங்க வந்து வேட்பாளர்கள். வாக்காளர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 1,08,861, பெண்கள் 1,16,910, மூன்றாம் பாலினத்தவர் வந்து 32 பேர். ஒட்டுமொத்தமாக 2,25,803. என்னென்ன சமூகங்கள் காட்பாடி தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர், ஆதி திராவிடர்கள், முதலியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், இந்த 5 சமுதாயங்கள் தான் அங்கே வந்து ஒரு பெரும்பான்மையான சமுதாயமாக இருக்குது. இவங்க தான் இதில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறாங்க. இது வரைக்கும் திமுக இங்கே வந்து 9 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதில் துரைமுருகன் அவர்களே 8 முறை ஜெயிச்சிருக்கிறார். அதிமுக 3 முறையும், காங்கிரஸ் வந்து 1 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. கடந்த 2021 தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா, திமுக வந்து 85,140 வாக்குகளை வாங்கினாங்க. அதிமுக வந்து 84,394 வாக்குகளை வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 770 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சி வந்து 10,499 வாக்குகளை வாங்கினாங்க. வேட்பாளர்களை பற்றி பார்ப்போம். துரைமுருகன் 87 வயசாகுது. 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். திமுகவினுடைய பொதுச் செயலாளர். நிறைய தக் லைஃப் ரிப்ளைலாம் கொடுப்பாரு. 87 வயசாச்சு. ஆனாலும் கூட நன்றாக பேசக்கூடியவர் தான். நீர்வளத்துறை அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக நிறைய முறை இருந்திருக்கிறார். இந்த காவேரி இஷ்யூஸ் பற்றிலாம் அவருக்கு வந்து நூக் அண்ட் கார்னர் தெரியும், A to Z தெரியும், நிறைய நீர்நிலைகளை பற்றிலாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ சட்டத்துறை அமைச்சராகவும் அவர் வந்து இருந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடிலாம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த டைம் 2025 to 26 அவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். 8 முறை வந்து ஜெயிச்சிருக்கிறார். 2 முறை தோற்றுருக்கிறார். 84, 91 அவர் வந்து தோல்வியை தழுவியிருக்கிறார். மற்றபடி இப்போ லாஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா 21 வெற்றி, 16 வெற்றி, 11 வெற்றி, 6 வெற்றி, 2001 வெற்றி, 96 வெற்றி, 91 மட்டும் தோல்வி, 89 வெற்றி, ஃபஸ்ட்டு 71 வெற்றி. ஸோ இது வரைக்கும் அவர் வந்து ஜெயிச்சது 8 முறை ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த வாட்டி ஜெயிச்சா 9வது முறையாக ஜெயிக்கிறாரு. ஸோ துரைமுருகன் திமுகவினுடைய பொதுச் செயலாளர். என்னதான் திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும், திமுகவினுடைய கோட்டையாக இருந்தாலும் கூட கடந்த முறை அவர் வந்து 740 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயித்தார். முதல் 8 சுற்று வரைக்கும் அவர் வந்து முன்னிலையே வரல. அதன் பிறகு முன்னிலை வந்தார். திரும்ப வந்து பின்னடைவை சந்தித்தார். நீண்ட இழுபறிக்கு பிறகு தான் நைட்டு 9:30 மணிக்கு தான் அவர் வெற்றி பெற்றார்னு அப்படின்னு அறிவித்தாங்க. ஸோ ஒரு பொதுச் செயலாளராக ஒரு கட்சிக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 20,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். ஸோ அவர் வந்து தொகுதி பக்கம் வரமாட்டார், சென்னையிலேயே இருப்பார் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது கிராமங்களில் அவருடைய தொகுதியில். இந்த முறை கடைசியாக எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, இதோட நான் வந்து உங்ககிட்ட வாய்ப்பு கொடுங்க, வந்து நிற்க மாட்டேன் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்கிறார். 87 வயசு ஆகுது. ஆனாலும் திமுக தலைமை அவருக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ துரைமுருகன் திமுகவினுடைய வேட்பாளர். அதிமுகவினுடைய வேட்பாளராக வி ராமு அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த முறையை ஒரு தான் போட்டியிட்டார். ஒரு கடுமையான போட்டியை கொடுத்தார். அவர் வந்து முன்னாள் மாவட்ட செயலாளர். நமக்கு தான் காட்பாடி கொடுப்பாங்க அப்படின்னு நீண்ட நாட்களாக அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருக்கிறார். குடியாத்தத்தை சேர்ந்தவர், விவசாயி. ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கிறார். விவசாய பிரிவு செயலாளராக இருந்திருக்கிறார். 2016 தொகுதி பொறுப்பாளராக பணியாற்றினார். 2021 அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க. நிறைய களப்பணி செஞ்சதால தான் அவருக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட்டை துரைமுருகன் அவர்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. கடந்த முறையே ஒரு டஃப்பான ஃபைட்டை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த முறை நம்ம வந்து இன்னும் புஷ் பண்ணி ஒர்க் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் ஒரு டிசம்பர், ஜான்வரி அந்த பீரியட்லேயே வந்து
ஜனவரி மாதமே வந்து அதிமுகவில் விருப்ப மனுக்கள் போடப்பட்டது. அப்போவே அவர் வந்து விருப்ப மனுவை கொடுத்துருந்தார். ஸோ அவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கடந்த முறையே ஒரு கடுமையான போட்டியை கொடுத்தவர் இந்த முறை என்ன போட்டியை கொடுக்குறார் அப்படின்ட்டு பார்க்கலாம். இவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது அவர் குடியாத்தத்தை சேர்ந்தவர்னாலும் கூட அவர் வந்து இங்கே கடுமையான ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய கூட்டணியில் இருப்பது அவங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் அந்த வாக்குகளை நம்ம வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு 8 முறை தொடர்ச்சியாக ஒருவரே இருக்கும்போது ஒரு அயற்சி வரும், புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அது வந்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா போடுவாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு தான் அந்த வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாம் தமிழர் கட்சி காட்பாடியில் திருக்குமரன் அவர்கள், பொறியாளர் திருக்குமரன் அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 10,499 வாக்குகளையும் 2024 14,684 வாக்குகளையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த முறை ஒரு 15,000 20,000 வாக்குகளை வரை நாம் தமிழர் கட்சி வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் அது வந்து இருக்கலாம். ஸோ நாம் தமிழர் கட்சி இந்த வட மாவட்டங்களில் குறிப்பாக இந்த வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் கூடுதலாக உழைக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் டாக்டர் சுதாகர் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ டாக்டர் சுதாகர் விஜய் அவர்களுடைய பலம் அதுதான் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. வேட்பாளர்கள் பலம் அப்படின்ட்டு யாரும் கிடையாது, எல்லாருமே விஜயை வச்சு தான் நிற்கிறாங்க. ஸோ விஜய் முகத்துக்காக விஜய் முதலமைச்சராக வேணும் அப்படின்ட்டு தாவேக்காவினுடைய தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் வாக்களிக்க போகிறாங்க. பொதுமக்களினுடைய வாக்குகளை எந்த அளவுக்கு அவங்க கவர போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ காட்பாடியில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு 10% வரைக்கும் வாக்குகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ போட்டின்னும் போது துரைமுருகன் அவர்களுக்கும் ராமு அவர்களுக்கும் தான் இருக்குது. கடந்த முறை மாறி இந்த முறை துரைமுருகன் விட்டுற மாட்டார். கடுமையாக உடைச்சி அந்த தொகுதியில் ஒரு அதீத வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் கணிக்கப்படுது. ஸோ காட்பாடி தொகுதி துரைமுருகன் அவர்கள் 9வது முறையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த முறை மாதிரி ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? துரைமுருகன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை காட்பாடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலில் அவர் போட்டியிடணும் முடிவெடுத்தது சரியா, அதை தலைமை அனுமதித்தது சரியா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ காட்பாடி சட்டமன்ற தொகுதி துரைமுருகன் அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்னொரு சட்டமன்ற தொகுதி இன்னொரு களத்தோட சந்திக்கலாம். வாக்களிப்பது நம்மளுடைய கடமை, உரிமை. கண்டிப்பாக வாக்களியுங்கள். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.